கர்த்தர் நல்லவர், பெரியவர், இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் உங்களுக்கு எந்த விதத்தில் உதவி தேவையாக இருக்கிறதோ, எந்த விதத்தில் தேவனுடைய கிருபையும் வழிநடத்துதலும் தேவையாக இருக்கோ, அந்த விதங்களிலே அவர் தம்முடைய ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு உதவி செய்வார். நம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களை வழி நடத்தி செல்வார். ஸோ உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன சொல்லணும், எங்கே போகணும்னு தெரியலனா, தேவனுடைய வார்த்தை உங்களை கரெக்டாக வழி நடத்தும். அவருடைய சத்தம் உங்களை சரியான திசையில் நடத்தி செல்லும். யாக்கோபு 5:13 இப்படி இருக்கு: உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். The vital need of every Christian is these two things: pray and praise. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவையான அடிப்படையான 2 காரியங்கள் இருக்கு. அது என்னன்னா ஜெபமும் துதியும். ஜெபி, துதி. Prayer is a conversation between you and God, and praise is an exhortation given by you to God. ஜெபம் என்பது தேவனோடு பேசுகிற, உரையாடுகிற ஒரு காரியம், பேசுகிற விஷயம். துதிப்பது என்பது தேவனை போற்றுகிற ஒரு காரியம். அவருடன் பேசுவதும் அவரை போற்றுவதும் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான 2 காரியங்கள். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களை பார்க்கும்பொழுது, பிரச்சனைகளை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன செய்யறதுனே தெரியாது. அந்த நேரத்தில் நம்ம என்னதான் செய்யணும்னா ஜெபிக்க வேண்டும். அப்படின்னா தேவனிடத்தில் பேசுகிறது. நீங்கள் பேசுகிறது அவர் கேட்கணும், அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறது தான் உரையாடல், ஜெபம். அந்த ஜெபத்தை நீங்கள் துன்பப்படுகிற நேரத்தில், பிரச்சனை நிறைந்த நேரத்தில், பலவீனத்தின் நேரத்தில், உங்களுக்கு அடுத்து என்ன செய்வதென்று தெரியாத நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவனை தருகிறது. அதற்கப்புறம் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்ததுக்கப்புறம் ஒரு மகிழ்ச்சி நிலையை நம்ம அடைஞ்சிருவோம். நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம், ஜாய்ஃபுல்லாக இருப்போம். என்ன செய்கிறதுன்னு தெரியாது அந்த நேரத்துலையும். அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா ஆண்டவரை துதிக்கணும். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது தேவனை துதிக்கணும், அவர் நாமத்தை போற்றணும், அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். Don't forget to pray when you are in trouble, and don't forget to praise when you are not in trouble. துன்பத்தில் இருக்கும் பொழுது ஜெபம் பண்ண மறந்துடாதீங்க, துன்பத்தில் இல்லாத போது துதிக்க மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கும் ஜெபிப்பதற்கும் துதிப்பதற்கும் ஒரு நல்ல நாள். இதுவரைக்கும் ஆண்டவர் செய்ததை நினைச்சு துதியுங்கள். ஒருவேளை ஏதாவது சூழ்நிலை கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெபிக்க மறந்துடாதீங்க. இன்றைக்கும் ஒரு ஜெபத்தின் நாள், போற்றுதலினால், பேசுகிற நாள், துதிக்கிற நாளாக இருக்கிறக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.